ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட என்னாகமம் 23 அதிகாரம் 19 வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? மிக அருமையான வேதவசனம். இங்கு தேவன் பொய் சொல்வதில்லை என்பதை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கா. மெய்யாகவே நம்முடைய தேவன் பொய்யுரையாத தேவன். ஆனால் மனிதர்கள் பொய் சொல்வார்கள், மனம் மாறுவார்கள். தேவன் பொய் சொல்லாதபடிக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், எப்படி அவர் உண்மையாய் தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறார், எப்படி அவர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை இந்த வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா என்று 2 கேள்விகள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 கேள்விகளும் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதங்களை, ஒரு மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறது. ஏனென்றால் அவர் சொல்லுகிற எல்லா காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையில் அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடவில்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதுபோல யாக்கோபுடைய வாழ்க்கையில் தேவன் சொல்லியதை நிறைவேற்றிருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தேவன் சொல்லியதை நிறைவேற்றிருக்கிறார். மோசேவுடைய வாழ்க்கையில் தேவன் சொல்லியதை நிறைவேற்றிருக்கிறார். இன்னும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அநேக தேவ மனிதர்களுடைய எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் சொல்லியதை தேவன் நிறைவேற்றிருக்கிறார். இந்த புதிய நாளில் கர்த்தரை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் சொல்லியிருக்கிற எல்லா காரியங்களையும் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் ஆபிரகாம் தேவன் சொல்லிய வார்த்தைகள் எல்லாவற்றையும் விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டிருக்கிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் தேவனை விசுவாசிக்கும்போது மெய்யாகவே அவர் சொல்லியிருக்கிற எல்லா காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் வசனித்தும் அவர் நிறைவேற்றாதிருப்பாரா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வாக்கு தத்தங்கள் வேதத்தில் அநேகம் உண்டு. எல்லா வாக்கு தத்தங்களையும் தேவன் நிறைவேற்றுகிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எப்படி நிறைவேற்றினாரோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் எல்லா வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்றுகிறவர். ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நிறைவேற்றுகிறவர். எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அநேகர் அந்த வார்த்தையை விசுவாசியாதபடிக்கு இன்றைக்கு அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிறது. நீங்கள் தேவன் சொல்லியிருக்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் விசுவாசித்து பாருங்கள். மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினது போல, இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினது போல தேவ மனிதனுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் சொல்லுகிற காரியங்களை, வசனித்திருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்தி இருக்கிறது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அவர் சொல்லியிருக்கிற எல்லா காரியங்களையும், வசனித்திருக்கிற எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றி உங்களையும் ஆசீர்வதித்து அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஒருபோது நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நாம் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஏனென்றால் அவர் ஒரு மனிதன் அல்ல, மனிதர்கள் மாறுவார்கள். தேவன் சொல்லுகிற காரியங்களில் மாறாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசிங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கண்களை முடிச்சு வைக்கலாங்கள். அன்பு தகப்பனே, தருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ மனிதன் அல்ல, நீ தேவனாக எங்களுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை நீர் கொடுக்கிறதற்காய், நீ சொல்லுகிற எல்லா காரியங்களையும் நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வாக்கு தத்தங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதற்காய் நன்றி. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றி கொடுத்தீங்க. அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா காரியங்களையும் நீங்கள் நிறைவேற்றி எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளில் கூட உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறட்டும். நீ சொல்லியிருக்கிற காரியங்கள் நிறைவேறட்டும். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.